நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அன்பும் அருளும் நிலவட்டும். அன்பு நிறைந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, சகோதர சமுதாயத்தைச் சார்ந்த அன்பு நெஞ்சங்களே, எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் கடந்த 18 ஆண்டு காலமாக இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றோம். மிகச்சிறிய அளவில் தொடங்கப்பட்டு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இந்த நிகழ்ச்சி நாம் நடத்தக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நமக்கு வலிமையை கொடுத்திருக்கின்றான். அதே போல தமிழகத்தில் பல்வேறு முஸ்லிம் அமைப்புகளும் இதை போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி வருவது மிகவும் ஆரோக்கியமான ஒரு சமுதாய அமைப்பில் நாம் காணக்கூடிய ஒரு மாற்றம். இது பல்வேறு சமூக மட்டத்தில் புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியிருப்பதை நாம் களத்திலே பார்க்க முடிகின்றது. சாதாரணமாக இரண்டு நண்பர்களுக்கு இடையிலே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கு காரணம் ஒருவர் மற்றவரை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான். அந்த புரிந்துணர்விலே சில தவறுகள் ஏற்படுகின்றன. ஒருவர் மற்றவரை சரியாக புரிந்து கொண்டார்கள் என்றால் ஈகோவில் இருந்து இறங்கி வந்து கைகுலுக்கிக் கொள்வார்கள். அது கணவன் மனைவி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இரண்டு நண்பர்களுக்கு இடையிலான உறவாக இருந்தாலும் சரி, இரண்டு சமுதாயங்களுக்கு இடையிலான உறவாக இருந்தாலும், தொழில் பார்ட்னர்கள் என்று சொல்லக்கூடிய பங்குதாரர்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய உரசல்களாக இருந்தாலும், ஒருவர் மற்றவரை சரியாக புரிந்து கொண்டார்கள் என்றால் கைகுலுக்கிக் கொள்வார்கள். எனவே அந்த அடிப்படையில் சமூகங்களுக்கு இடையிலே புரிந்துணர்வு வளர வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகின்றது. பொதுவாக கடவுள் மறுப்பு கொள்கை என்பது கடந்த பல ஆண்டுகளாக இருந்து வரக்கூடிய ஒன்றுதான். கம்யூனிஸ்டுகள் ஏன் கடவுளை மறுக்கிறார்கள் என்று கேட்டால், ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வோடு மனிதனை இறைவன் படைத்துள்ளான் என்றால் அப்படிப்பட்ட ஒரு இறைவனே தேவையில்லை என்பதற்காக நாங்கள் மறுக்கின்றோம் என்று காரணம் சொல்வார்கள். பெரியாரிஸ்டுகள் ஏன் நீங்கள் கடவுளை மறுக்கின்றீர்கள் என்று கேட்டால், பிறப்பின் அடிப்படையிலே மனிதனை பிளக்கக்கூடிய கொள்கையை வேதங்கள் போதிக்கின்றன. இந்த வேதங்களை கடவுள் தந்தான் என்றால் இப்படி அநியாயமாக மனிதனை வெட்டி பிளக்கக்கூடிய வேதங்களும் தேவையில்லை, அதை தந்த கடவுளும் தேவையில்லை என்று அவர்கள் காரணம் சொல்வார்கள். எனவே இருவரும் மறைமுகமாக கடவுள் இருப்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள், கடவுளின் தேவையை மறுக்கின்றார்கள் என்பதை நாம் அந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே போல விஞ்ஞானிகள் ஏன் மறுக்கிறார்கள் என்று கேட்டால், கண்ணுக்கு தெரிவதை மட்டுமே ஏற்றுக்கொள்வோம், கடவுள் கண்ணுக்கு தெரியவில்லை, அதனால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இப்படியாக ஒவ்வொருவரும் கடவுளை பற்றிய பல்வேறு எண்ணங்களை மனதிலே வைத்திருக்கின்றார்கள். இஸ்லாத்தை பற்றிய இஸ்லாம் கடவுள் பற்றிய கொள்கைகளை எப்படி தெரிந்திருக்கிறது, எப்படி மனித சமுதாயத்துக்கு புரிய வைக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் இது புரிந்துணர்வை வளர்க்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நான் நிறைய கேள்விகள் கேட்க வேண்டும் என்று நினைத்து வந்தேன். ஆனால் இந்த கேள்விகள் அனைத்துக்கும் பதில் கொடுத்து விட்டார். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் இருக்கிறது. இஸ்லாமிய சமுதாயத்தில் பெண்களுக்கு சம உரிமை கொடுப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு நிறைய பேர் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். இது உண்மையா? இதை பற்றிய சிறந்த விளக்கம் எனக்கு தேவை. மரியாதைக்குரிய பெரியவர் ரவி வைத்தியநாதன் அவர்கள் ஆரம்பத்திலே மிக ஒரு அருமையான கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். அதற்கு முன்பதாக நம்முடைய தாருல் இஸ்லாம் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டினுடைய செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் உமரி அவர்களுடைய அந்த இஸ்லாத்தை பற்றிய அறிமுகம் அவர்களுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கும் விடை சொல்லக்கூடிய வகையிலே அமைந்திருந்தது என்றும் கூறியிருக்கின்றார்கள். அதற்காகத்தான் அந்த முன்னுரையை நாங்கள் முதலிலே கொடுக்கின்றோம். அதிலே அவர்களுக்கு எழுவக்கூடிய ஒரு சந்தேகத்தை கேட்டுள்ளார்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் பெண்களுக்கு முஸ்லிம்கள் சம உரிமை தருவதில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துமாறு கேட்டிருக்கின்றார்கள். முதலிலே முஸ்லிம் சமுதாயத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இஸ்லாத்தை பற்றி, இஸ்லாம் பெண்களை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது என்பதை பற்றி நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் பெண்களை ஏன் இறைவன் படைத்தான்
என்ற ஒரு கேள்விக்கு திருமறை குர்ஆன் அழகாக விளக்கம் சொல்கிறது. முதலிலே ஆண் என்றும் பெண் என்றும் இரண்டு இனங்களாக ஏன் மனித இனத்தை இறைவன் படைத்தான்? ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கின்றன. வெளி உறுப்புகளில் வேறுபாடு இருக்கிறது. ஆணையும் பெண்ணையும் வெளியில பார்த்த உடனே தெரியும். வெளி உறுப்புகளில் வேறுபாடு இருக்கிறது, குரலில் வேறுபாடு இருக்கிறது, நடையில் வேறுபாடு இருக்கிறது, உள் உறுப்புகளிலும் கூட ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆணுக்கு கர்ப்பப்பை கிடையாது, பெண்ணுக்கு கர்ப்பப்பை உண்டு. ஆக உள் உறுப்புகளிலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் வேறுபாடு இருக்கிறது. விஞ்ஞானம் ஒரு உண்மையை சொல்கிறது, இடுப்பு பகுதியில் மட்டும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் 19 வித்தியாசங்கள் இருப்பதாக விஞ்ஞானம் சொல்கிறது. இப்படி ஏராளமான வித்தியாசங்களோடு இறைவன் ஏன் ஆண் என்றும் பெண் என்றும் படைத்தான் என்றால், ஒருவர் இன்னொருவரிடத்தில் அமைதியை தேடிக்கொள்வதற்காக, ஒருவர் இன்னொருவரிடத்தில் அமைதியை தேடிக்கொள்வதற்காக என்று திருமறை குர்ஆன் ஒரு காரணத்தை சொல்கிறது. சூரத்துர் ரூம் என்ற அத்தியாயத்தில் ஒரு காரணத்தை சொல்கிறது. ஆணும் பெண்ணும் இணைந்ததுதான் வாழ்க்கை. ஒருவர் மற்றவரிடத்தில் அமைதியை தேடிக்கொள்ள வேண்டும் என்று திருமறை குர்ஆன் சொல்லும் போதே ஆணுக்கு பெண்ணு தேவை, பெண்ணுக்கு ஆண் தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. 2 கால் உள்ள ஒரு மனிதன் ஒரு செருப்போடு நடக்க முடியாது. 2 கால் உள்ள மனிதன் ஒரு செருப்போடு நடக்க முடியாது. நடந்தால் அவரை சமுதாயத்தில் வேறு மாதிரி பார்ப்பார்கள். அதே போலவே ஆணும் பெண்ணும் இணைந்ததுதான் வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை ஜோடிகள் என்று திருமறை குர்ஆனில் இறைவன் சொல்லி காட்டுகிறான். இது மட்டுமல்ல, மனித இனத்தில் மட்டுமல்ல, மிருகங்களிலும் மரமட்டைகளிலும் செடி கொடிகளிலும் அனைத்திலும் இறைவன் ஜோடியாகவே நான் படைத்துள்ளேன் என்று சொல்லி காட்டுகிறான். பூக்களிலும் கூட ஆண் பூ பெண் பூ இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஜோடி இருக்கிறது. அப்படியானால் ஆண் பெண் என்ற இந்த 2 கலவைகளை கொண்டுதான் ஒரு சமுதாயம் அமைய முடியும் என்பது இறைவனுடைய ஏற்பாடு. அது இறைவனுடைய ஏற்பாடு. அதை மனிதன் மாற்ற நினைத்தால் அது நடக்கவே நடக்காது. அதற்கடுத்து இருவருக்கும் இடையில் இறைவன் அவருடைய இயல்புக்கு ஏற்றவாறு பணிகளை பங்கு வைத்து கொடுத்திருக்கின்றான். ஆணுக்குன்னு ஒரு பணியை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான், இறைவன் கொடுத்திருக்கின்றான். பெண்ணுக்கு என்று ஒரு வேலையை இறைவன் கொடுத்திருக்கின்றான். இந்த இருவரும் தங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்யும் போது குடும்பத்திலும் குழப்பம் வராது, சமுதாய அமைப்பிலையும் குழப்பம் வராது. சரி, அப்படி என்ன ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன வேலைகளை பகுத்து கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால், ஆணுக்கு சில கடமைகளை கொடுத்திருக்கின்றான். குடும்ப அமைப்பில் பொருளாதார சுமைகளை ஆண் தான் சுமக்க வேண்டும். ஆண் பெண்ணிடத்தில் குடும்ப செலவுக்கு காசு கேட்க கூடாது. கேட்கறதுக்கு ஆணுக்கு உரிமை இல்லை, கொடுக்க வேண்டும் பெண்ணுக்கு கடமை இல்லை. எனவே பொருளாதார சுமையை ஆண் தான் சுமக்க வேண்டும் என்று ஒரு கடமையை இறைவன் வகுத்திருக்கின்றான். பெண்ணுக்கு ஒரு கடமையை கொடுத்திருக்கின்றான். குழந்தைகளை வளர்க்கக்கூடிய கடமை, குடும்பத்தை நல்ல முறையிலே சீராக அமைத்துக் கொள்ள வேண்டிய கடமை, வருமானத்துக்கு ஏற்ற செலவை செய்து குடும்பத்தை அமைதியாக வழிநடத்த வேண்டிய கடமை, இப்படியெல்லாம் சில கடமைகளை இறைவன் கொடுத்திருக்கின்றான். இந்த 2 பேரும் கடமைகளை சரியாக செய்யும் போது குடும்ப அமைப்புல பிரச்சனை வராது. இப்ப சகோதரர்கள் கேட்ட கேள்வி என்னவென்று சொன்னால், பெண்களுக்கு இஸ்லாம் முஸ்லிம்கள், அவர்கள் இஸ்லாம் சொல்லவில்லை, முஸ்லிம்கள் அது ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் சம உரிமையை பெண்களுக்கு ஏன் தருவதில்லை குற்றச்சாட்டு இருக்கிறது, அது உண்மையா பொய்யா என்று கேட்கிறார்கள். இஸ்லாம் சம உரிமையை தந்திருக்கிறது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதனால அந்த பிரச்சனைக்கு போக வேண்டாம். முஸ்லிம்கள் ஏன் தரவில்லை என்று சொன்னால், அவர்கள் வாழக்கூடிய சமுதாய அமைப்பு தான் அதற்கு காரணம். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய சமுதாய அமைப்பில் முஸ்லிம்கள் பெண்களுக்கு அவர்களுடைய உரிமையை சரியாக தரவில்லை என்பது உண்மைதான். ஆனால் இஸ்லாம் தந்திருக்கிறது, பெண்கள் படிக்கணும், அதுக்கு இஸ்லாம் உரிமைகளை கொடுத்திருக்கின்றது. தகப்பனாருடைய சொத்துல ஆணுக்கு பங்கு இருக்கிற மாதிரி பெண்ணுக்கும் பங்கு இருக்குன்னு இஸ்லாம் சொல்லுது. ஆனா முஸ்லிம் சமுதாய அமைப்பில் அதை ஒழுங்கா தர்றது இல்லைங்கிறது உண்மைதான். தகப்பனாருக்கு பிறந்த ஆண் குழந்தை சொத்துல பெருவாரியான சொத்துக்களை எடுத்துக்கிறான், பொம்பளை பிள்ளைக்கு கொடுக்கிறது இல்லை. ஆனால் இஸ்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதே போல பெண்ணுக்கு மகர் கொடுத்துத்தான் மனம் முடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்கள் முஸ்லிம் சமுதாயத்தில் அதை கொடுக்கிறது இல்லை. கொடுக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், கொடுக்காதவர்கள் அதிகமா இருக்காங்க, கொடுக்கிறவர்கள் குறைவா இருக்க. சமுதாய அமைப்பில் உள்ள ஒரு பலகீனம் இது. ஆக இஸ்லாம் உரிமைகளை தந்திருக்கின்றது, முஸ்லிம்கள் அந்த உரிமைகளை தருவதில்லை. இது ஒரு நல்ல விஷயம்.
ஒரு நல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார்கள். இஸ்லாம் பெண்களுக்கு தரக்கூடிய எல்லா உரிமைகளையும் முஸ்லிம் ஆண்கள் பறிக்கக்கூடாது. முஸ்லிம் பெண்களுக்கு அந்த உரிமையை அவர்கள் நிறைவாக தர வேண்டும். இதை இஸ்லாமும் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. தந்தால் தான் சமுதாய அமைப்பில் அமைதி ஏற்படும். உதாரணமா பாருங்களேன், ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் ஒரு சமுதாய அமைப்பு. நம்ம பார்த்துட்டோம், முதலே நம்ம பார்த்தோம். ஜோடியாகத்தான் மனிதனை படைச்சிருக்கிறான், மிருகங்களை படைச்சிருக்கிறான், செடி கொடிகளை படைச்சிருக்கிறான். இதுல ஆண்கள் மட்டும் நல்ல வசதி வாய்ப்பா இருக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, நல்ல சமுதாய அமைப்பில் முன்னேறி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பெண்களுக்கு சரியான கல்வியை கொடுக்காம அவர்களை அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த சமுதாயம் ஸ்ட்ரோக் வந்த சமுதாயம் தான். அந்த சமுதாயத்துக்கு ஆண் வலது கைன்னு வச்சுக்கிட்டா, பெண் இடது கைன்னு வச்சுக்கிட்டா, அந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணிருக்கு? இடது பக்கமா என்ன பண்ணிருக்கு? பக்கவாதம் அடிச்சிருக்குது. அப்படி பக்கவாதம் அடிச்ச ஒரு சமுதாயம் எந்த காலத்திலையும் முன்னேற முடியாது. பக்கவாதம் அடிச்ச தனி மனிதன் எப்படி முன்னேற முடியாதோ, அவனுடைய பணிகளை ஒழுங்கா செய்ய முடியாதோ, அதே மாதிரி பக்கவாதம் கண்ட சமுதாயமும் ஒரு காலமும் முன்னேற முடியாது. ஆகவே ஒரு சமுதாயம் கல்வியில் முன்னேற வேண்டுமானால், பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டுமானால், அதே போல சமூக அமைப்பில் அந்த சமுதாயம் முன்னேற வேண்டுமானால், இதர பல்வேறு சமூக மட்டங்களில் நிலவக்கூடிய பல்வேறு தளங்களிலும் அந்த சமுதாயம் முன்னேற வேண்டுமானால், பெண்களுக்கு ஆண்களுக்கு இருப்பதை போல இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய அந்த உரிமைகளை முறையாக முஸ்லிம்கள் தர வேண்டும். தந்தால் மட்டும்தான் சமுதாயம் முன்னேற முடியும். எனவே சகோதரர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி முஸ்லிம் சமுதாயத்தினுடைய மனசாட்சியை பிடித்து உழுக்கக்கூடிய ஒரு கேள்விதான். அவர்கள் தர வேண்டும் என்பதைத்தான் பதிலாக சொல்ல முடியுது. முழுமையாக தரவில்லை என்கிற உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த பலகீனம் களையப்பட வேண்டிய ஒரு பலகீனம் தான். என்னுடைய பெயர் சிவா. செல்வா. என்னுடைய பெயர் சிவாங்க. சிவாங்க. நான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கேன். பல செய்திகள் என் நண்பரோட கலந்துருக்கேன். அதில் இன்னும் சில தீர்க்கமாக தெரிஞ்சிருக்கிறதுக்காக இந்த சந்தேகத்தை கேட்டுக்கிறேன். பெண்களுடைய நம்ம இஸ்லாத்தில் உள்ள திருமண சடங்குகளில் அது தவறாக எடுத்துக்க வேண்டாம். ஆண்களுக்கான முன்னுரிமைகள் அதிகமாக இருப்பதை நான் உணர்றேன். குறிப்பாக அவங்களுடைய வாய்ப்புகள், திருமணங்கள் 4 வரை செய்து கொள்ளலாம், அந்த வாய்ப்பு பெண்களுக்கு உண்டா? முதல் கேள்வி. இரண்டாவது இஸ்லாமியர்கள் வட்டி வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அப்படின்னு சொன்னா கொடுக்கலாம், பணம் கொடுக்கலாம், உதவியாகவா அல்ல இந்த கொடுக்கறதே கூட அது அந்த வட்டி வாங்குவதற்கு இல்ல கடனாளி ஆவதற்கு ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு படுது. இது தொடர்பா எனக்கு விளக்கம் வேணும். அடுத்த கேள்வியில நான் அடுத்த சுற்றுல கேட்கிறேன். நன்றிங்க. சகோதரர் ரவி அவர்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவர் வழக்கறிஞர் இல்லையா, அதனால ஒரு ஆழமான கேள்வியை கேட்டிருக்கின்றார்கள். முதலாவது 2 கேள்வி கேட்டிருக்காங்க. சரியில்லை, அவங்க கேட்ட மாதிரியே பார்ப்போம். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தில் 4 பெண்கள் வரை ஒரு ஆண் மணந்து கொள்ளலாம் என்ற ஒரு உரிமை இருக்கு, ஆண்களுக்கு இருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு இல்லை. அது ஒரு கேள்வியாக கேட்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்து வட்டியை பற்றி கேட்டிருக்கிறார்கள். முதலாவது இந்த பிரச்சனையை, இந்த கேள்விக்குரிய பதிலை நாம பார்ப்போம். திருமறையில எல்லாம் வல்ல இறைவன் இந்த திருமணத்தை பற்றி சொல்லக்கூடிய வசனங்கள் நிறைய உள்ளது. சூரத்துன் நிசா, அதாவது பெண்கள் என்ற அந்த அத்தியாயத்துக்கு பேரே பெண்கள் என்பதுதான். அதுல பெண்களுக்குள்ள நிறைய உரிமைகளையும் சொல்லி காட்டுறான். அதுல ஒரு ஆண் 4 பெண்கள் வரை மணந்து கொள்ளலாம் என்ற ஒரு அனுமதியை திருமறை குர்ஆன்ல அந்த அத்தியாயத்தில் இறைவன் கொடுத்திருக்கின்றான். அதை எப்படி சொல்றான்னா, நீங்கள் பெண்களுக்கு இடையில் நியாயமாக நடந்து கொள்ள முடியாது என்ற ஒரு நிலை உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் ஒரு பெண்ணையை மணமுடித்துக் கொள்ளுங்கள். 2-3 மனைவிமார்களை கல்யாணம் முடிச்சா எல்லாரையும் திருப்தியா வைத்துக் கொள்ள முடியாது, எல்லார்ட்டையும் நியாயமா நடக்க முடியாது என்றா ஒரு பெண்ணையே மணமுடித்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லியிருக்கிறான். எனவே ஒரு பெண்ணை மணமுடித்துக் கொள்வது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு உகந்ததுங்கிறத அல்லாஹ் ஒரு சொல்லி காட்டுறான். 1. அதற்கடுத்து என்னன்னு சொன்னா, 4 பெண்கள் வரை மணந்து கொள்ளலாம் என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு அனுமதி தானே தவிர 4 பொம்பளைய கல்யாணம் முடிச்சா அவர் உயர்ந்தவர், 3 பொம்பளைய கல்யாணம் முடிச்சா அவர் 2வது கேட்டகரியில் உள்ளவர்,
2 கல்யாணம் முடிச்சவர் 3வது கேட்டகரியில் உள்ளவர். இஸ்லாம் அப்படி வந்து திருமணம் அதிகமா பண்ணுனா அவர் உயர்ந்தவர்னு சொல்லல. இதை முதலில் நாம் 2வது விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்து பெண்களுக்கு ஏன் இறைவன் இதை மாதிரி பெண்களுக்கும் கொடுக்கலாம் தானே, 4 ஆண்கள் வரை நீங்கள் மணந்து கொள்ளலாம்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் அந்த இதை கொடுக்கவில்லைன்னு சொன்னா அதுக்கு சில அடிப்படையான சில காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்களை வந்து நாம 3 விதமா பிரிக்கலாம். முதலாவது வந்து சமூக காரணங்கள். சமூக காரணங்கள்னாலையும் பெண்கள் வந்து 1க்கு மேற்பட்ட திருமணங்களை செய்து கொள்வதற்கு மார்க்கம் அனுமதி அளிக்கவில்லை. என்ன சமூக காரணம் அப்படின்னு சொன்னா, முதலாவது ஒரு பெண்ணுக்கு 2 கணவர் இருந்தால் பிறக்கக்கூடிய குழந்தை இது யாருடைய குழந்தை, அந்த குழந்தையினுடைய அத்தா யாரு அப்பா யாருன்னு சொல்ல முடியாது. அப்பா யாருன்னு தெரிஞ்சாதான் அந்த குழந்தைக்கு பின்னால பல்வேறு இதுக்கு வந்து பல்வேறு துணை காரணங்கள் இருக்கின்றன. அந்த அப்பா இறந்ததுக்கு அப்புறம் சொத்துல வந்து பங்கு கேட்கிற காரணங்கள் இருக்கிறது, ஸ்கூல் அட்மிஷன்ல பேர் கொடுக்கிறது இருக்குது, முன்னால இனிஷியல் போடுறது இருக்குது, இப்படி சமூக காரணங்கள் நிறைய இருக்குது. எனவே ஒரு பெண் 1க்கு மேற்பட்ட ஆண்களை மணமுடித்துக் கொண்டால் முதலாவது பிரச்சனை அந்த குழந்தைக்கு தந்தை யாருங்கிற ஒரு குழப்பம் வரும். அதுக்கு வந்து பல கேள்விகள் நாம் எது கேள்வி கேட்கலாம். உதாரணமா இப்பதான் நிறைய டெஸ்டுகள் வந்துருச்சு. இப்ப அண்மையில கூட ராயபுரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு 2 தம்பதிக்கு குழந்தை பிறகுது. ஒன்னு ஆண் குழந்தை, இன்னொரு பெண் குழந்தை. 2 தம்பதியுமே சொல்லுது இது ஆண் குழந்தை தான் ஏன் குழந்தை. அப்ப கடைசியில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த குழந்தை தம்பதிக்கு தான் ஆண் குழந்தை பிறந்ததுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது மாதிரி டெஸ்டுகள் பண்ணி இந்த குழந்தை வந்து இன்னார் இந்த தகப்பனுடைய குழந்தை தான் முடிவு செய்ய முடியுமே அப்படின்னு கேட்டா, பொதுவாகவே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, விஞ்ஞானம்ங்கிறது எவ்வளவுதான் அது வளர்ச்சி அடைந்தாலும் அது சந்தேகத்துக்கு இடமானதுதான். விஞ்ஞானம் என்பது 100% நம்பகத்தன்மை வாய்ந்தது கிடையாது. எல்லா விஷயத்திலுமே அப்படித்தான். ஒரு காலகட்டங்களில் சொன்னா குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு சொல்றான் இல்ல அந்த ஆராய்ச்சியெல்லாம் ரொம்ப தப்பானது, அதுக்கு நிறைய காரணங்களை சொல்லி காட்டுறான். அவ விஞ்ஞானம் என்பது சந்தேகத்துக்கு இடமானது. ஆக இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தந்தை யார் என்று கண்டுபிடிக்கிறது ஒரு குழப்பம் இருக்கு. இது ஒரு சமூக காரணம். இது ஒரு காரணம் தான். அடுத்த காரணத்தை உங்களுக்கு சொல்றேன். 2வது உடல் ரீதியான காரணம். உதாரணமா ஒரு ஆணுக்கு 1க்கு மேற்பட்ட மனைவிமார்கள் இருந்தால் எல்லோரையும் அந்த ஆணால் ஒரு கணவன் என்ற நிலையில் இருந்து சந்தோஷமா வைத்துக் கொள்ள முடியும். வசதி வாய்ப்பு இருந்தா பணத்தை கொடுத்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷமா வைத்துக் கொள்ள முடியும். அதே போல அவர்களுடைய உடல் ரீதியான திருமணத்துக்கான தேவைகள், இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது போன்ற தேவைகளை இந்த ஆணால் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். இந்த காரணங்கள் இருந்தால்தான் அவன் 2வது திருமணத்தை பத்தி யோசிக்கணுங்கிற ஒரு கண்டிஷனை இஸ்லாம் சொல்லுது. அது 2வது வச்சுக்கிறேன். ஆக ஒரு ஆணால்